இன்றைய ஆத்மீக தேன் 89வது ஆண்டின் சுதந்திர நாளிலும் தேவன் நம்முடைய தேசத்துக்கு நன்மையானதை தருவார். இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 25 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நாங்கள் உமது இரட்சிப்பில் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம். உம்முடைய வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆம், தேவன் உனக்கு நல்கியிருக்கின்ற இரட்சிப்பு விலையேற பெற்றது. அது மிகவும் தூய்மையானது. வருகின்ற எல்லா பொல்லாப்பிலிருந்து உன்னை விலக்கி காக்கக்கூடியதாய் இருக்கின்றது. ஆம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் இரட்சணியம் மாத்திரமல்ல, அனுதினமும் வருகின்ற எல்லா போராட்டங்களிலும் இருந்து அவரே நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கின்றார். ஆனபடியால் இந்த இரட்சணியத்தில் நாம் களிகூறுகிறவர்களாக நித்திய மீட்பின் நம்பிக்கை கொண்டிருக்கிறதான நாம் அவருடைய நாமத்தை பற்றின ஜெயக்கொடி யெகோவா நிஷி, பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் சாபத்திலிருந்தும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்கிறதான அந்த யெகோவா நிஷியின் கொடியை நாட்டுகிறவர்களாய் இருப்போம். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமத்தை நாம் அறிக்கை செய்வோம், மற்றவர்களுக்கும் அறிவிக்கின்றவர்களாய் இருப்போம். அநேகருக்குள் அவருடைய ஜெயக்கொடி நாட்டப்படட்டும். இந்திய குடிமக்களாகிய நாம் இந்திய தேசத்தின் சேமத்துக்காய் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பார். ஆம், எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீதிமான்கள் பெருகினால் பட்டணம் களிகூறும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவோ. இந்த சுதந்திர நாள் என்றும் இதோ உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா வேண்டுதலுக்கும் நீர் தயவு பாராட்டுகிற தேவன், நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறபடியால் இன்ற தினத்திலும் எங்கள் தேசத்தின் சேமத்துக்காக அதிலே காணப்படுகிற பெரு வெள்ளத்தினாலும் பலவிதமான பயங்கரத்தினாலும் காணப்படுகிற இந்த அழிவின் சீற்றலில் இருந்து என் தேசம் விடுவித்து காக்கப்படும்படியாக கர்த்தரை அறிந்து கொண்டு உமக்குள் இருக்கிற இரட்சணியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அனுகிரகம் செய்யும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இன்னல்களை நீக்கி போட்டு அவர்கள் இந்த தேசத்தின் நன்மையிலே களிகூறும்படியாக என் தேவனாகிய கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Wish you